அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் முன்மாதிரியை நெருக்கமாக பின்பற்றுங்கள். திருத்தந்தை தனது உரையில் அருள்பணியாளர்கள் தங்கள் சொந்த இறைவேண்டல் வாழ்க்கையை வளர்த்து கொள்ளவும், தங்கள் சமூகங்களுக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றவும், விசுவாசிகள் கடவுளின் உடனிருப்பை தேட ஊக்குவிக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்றைய உலகின் நவீன சவால்களுக்கு மத்தியில் புனிதத்தை தழுவி கிறிஸ்துவின் முன்மாதிரியை நெருக்கமாக பின்பற்றுமாறு ஸ்பெயினின் அருள்பணியாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ பிப்ரவரி 9 திங்களன்று ஸ்பெயினிலுள்ள மாட்ரிட் உயர் மறைமாவட்டத்தில் பிப்ரவரி 9-10 ஆகிய 2 நாட்கள் இடம்பெற்ற வரும் அருள்பணியாளர்களின் ஒன்று கூடலை முன்னிட்டு அருள்பணியாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை. மதச்சார்பின்மை, கருத்து வேறுபாடு மற்றும் கலாச்சார மாற்றத்தின் அழுத்தங்களை ஒப்புக்கொண்டுள்ள திருத்தந்தை இன்றைய அருள்பணியாளர்கள் பணிகள், முடிவுகள், பயன்கள் ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் இறைவேண்டல், நற்கருணை மற்றும் மேய்ப்பு பணிகளில் அடித்தளமாக கொண்ட கிறிஸ்துவுடன் இணைந்த மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் முழுமையாக கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக இருங்கள், தூய்மை உடையவர்களாக இருங்கள் என்று கூறிய அவிலாவின் புனித ஜானின் அறிவுரையை மேற்கோள் காட்டி அவர்களை புனித வாழ்வு வாழ்வதற்கு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை. இன்றைய உலகில் விசுவாசம் எளிதில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது முக்கியமற்றதாக கருதப்படலாம் என்று எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை, இருப்பினும் கிறிஸ்துவுடனான வலுவான தொடர்பு உண்மையான நோக்கத்தை கண்டறியவும், கடவுளின் ஆழமான மறைபொருளை புரிந்து கொள்ளவும் அருள்பணியாளர்கள் மற்றவர்களுக்கு உதவி புரியவும் உதவுகிறது என்றும் விளக்கியுள்ளார். அருள்பணித்துவ உடன்பிறந்த உறவின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை பணிவாழ்வில் தனிமைப்படுத்தல் மற்றும் தனிப்பற்றுக்கு எதிராகவும் எச்சரித்துள்ளார். அருள்பணியாளர்கள் தங்கள் சொந்த இறைவேண்டல் வாழ்க்கையை வளர்த்து கொள்ளவும், தங்கள் சமூகங்களுக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றவும், விசுவாசிகள் கடவுளின் உடனிருப்பை தேட ஊக்குவிக்கவும் விண்ணப்பித்துக் கொண்டு தனது உரையை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.